அத்தை இன்னைக்கு மதியம் என்னத்த லஞ்சு? இன்றைக்கி லஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடிமா நம்ம வியூவர்ஸ் ஒன்று சொல்லிக்கலாம். அது என்னன்னாக்கா இன்றைக்கி என்ன ட்ரிப் சொல்ல போகிறேன்னா, மஞ்சள், கசகசா, உளுத்தம்பருப்பு இது மூணும் வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு ட்ரிப் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி லஞ்சு என்னன்னு பார்க்கலாம். சாதம் வெயில் ஓவராக இருக்குமா மெட்ராஸில், சென்னையில். அதனால் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் ஆற வச்சாச்சு. ஒயிட் ரைஸு, இது சுரக்காய் பொரியல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இல்லை வேர்க்கடலை பொடி பண்ணி போடல, இதில் பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு சூப்பரான இன்னைக்கு பூண்டு ஊறுகாய் தான்மா. பாரு சூப்பராக இருக்குது இந்த ஊறுகாய். அது பூண்டு ஊறுகாய். அதுக்கு மெயின் டிஷ்ஷே இன்னைக்கு சாம்பார் தான்மா. அது என்ன சாம்பார்னா வெண்டைக்காய் சாம்பார். நல்லா சூப்பராக இருக்கும். அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு 6. இன்றைக்கி லஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் சாம்பார், சுரக்காய் பொரியல், சிப்ஸு, பூண்டு ஊறுகாய். நம்ம வீட்டில் லஞ்சு ரெடிங்க, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி அந்த ட்ரிப்ஸு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த கசகசாவையும் இந்த உளுத்தம் பருப்பையும் நல்லா அந்த மஞ்சத்தூள், ஆல்ரெடி அது பொடியாக தான் இருக்கும் மஞ்சத்தூள், அந்த பொடி அதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க. அதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு, இது எதுக்குன்னா இந்த ட்ரிப்ஸ் சொல்கிறேன்னா, மூட்டு வலி, இந்த முட்டு தேய்மானம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, கால் வலின்னு, அதனால் இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வலி கம்மியாகும். அதனால தான் இதை சொல்கிறேன். விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 காலுக்கு போடுற மாதிரி இருந்தாலும், ஒரு காலுக்கு நீங்கள் வலிக்கு போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதை அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உளுத்தம்பருப்பு பொடி, இந்த கசகசா பொடி, மஞ்சத்தூள் பொடி, அது மூணுத்தையும் நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு அந்த வெதுவெதுப்பான சூட்டில் காலில் போட்டு தேய்ங்க. வலியெல்லாம் சூப்பராக குணமாயிடும். கொஞ்சம் வலி நம்மளுக்கு சுத்தமாக குணமாகுன்னு இல்லை, வலி கொஞ்சம் கம்மியாகும். நல்லா இருக்கும் கால் வலி.